சார் வணக்கம். வணக்கம் கவரேல். ஸோ இப்போ ஒரு சைடில் விஜய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ விஜய் களத்துக்கு வந்துட்டார் அவரும். ஸோ அவரும் அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணுறாரு. இன்னொரு சைடில் அதிமுக இபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் கேம்பெயின் பண்ணிகிட்டே இருக்கார். ஏறக்குறைய 150 தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. டிஎம்கேவும் கூட்டணி கட்சிகளும் பார்த்தோம்னா அவங்களும் ஆக்டிவாக தான் இருக்காங்க. கேம்பெயின் பண்ணுறது விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ தேர்தல் களம்னு பார்த்தோம்னா ரொம்ப பரபரப்பாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இப்போதைக்கு யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது? இல்லை, ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் களம் வந்து எப்பயும் இல்லாத அளவுக்கு இத்தனை மாதத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி இந்த அளவுக்கு சூடுபட்டு கொதி நிலையில் இப்பயே வந்துருச்சு. இன்னும் போக போக இன்னும் டைனமிக்ஸ் ரொம்ப மாறும். இதில் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக ஏடிஎம்கே அவங்க பார்க்கும்போது எடப்பாடி ப்ரெஸ் மீட்டிங்லேயே சொல்கிறாரு, ஒரு 153 சட்டமன்ற தொகுதிகளை தனித்தனி சட்டமன்ற தொகுதியாக கவர் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 65 லட்சம் வாக்காளர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு மெக்கானிசம் இருக்கும், அவங்க எத்தனை பேர் வராங்கன்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சற்றேறக்குறைய 42,500 பேர் வந்து அந்த மீட்டிங்க்கு மட்டும் வந்தது. ஸோ அது வந்து ஒண்டர்ஃபுல் க்ரௌட், அதில் நோ டவுட். இப்போ அடுத்தது வந்து விஜய் வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு வர்றதும் வந்து எக்ஸலண்ட்டான க்ரௌடு. ஆனால் என்ன ஒரு இதுனாக்கா, விஜய் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு இடத்துக்கு போகிறார். இப்போ உதாரணத்துக்கு திருச்சிக்கு போகிறாருன்னா, திருச்சிக்கு வந்து 9 சட்டமன்ற தொகுதிகள். அந்த 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பாப்புலேஷனில் அந்த இடத்துல, அதாவது வெளி மாவட்டத்திலேருந்து வரலன்னு கூட நான் எடுத்துக்கிறேன், வெறும் திருச்சி மாவட்டத்திலிருந்து தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 9 சட்டமன்ற தொகுதியினுடைய கூட்டம். அப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எடப்பாடிக்கு வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 42,000 வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து 9 4 36 ஆல்மோஸ்ட் 3,60,000 பேர் அந்த இடத்துக்கு வரணும். அதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்னா இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 6 சட்டமன்ற தொகுதி. ஸோ அங்கே வந்து ஒரு 2.5 லட்சம் பேர் வரணும். இது வந்து திருவாரூரில் 4 சட்டமன்ற தொகுதி. அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,70,000 பேர் வரணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி க்ரௌட் அப்படிங்கிறது வந்து 2 பேர்த்துக்கும் வருது, எடப்பாடிக்கும் வருது, விஜய்க்கும் வருது. அதை சட்டமன்ற தொகுதி வாரியாக நம்ம ப்ரொபோர்ஷனேட்டாக பிரித்து பார்த்தோம்னாக்கா எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து அதிகமான கூட்டம் வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இது அதிமுக காரங்களே எதிர்பார்க்காத கூட்டம்ன்றாங்க. ஏன்னா அவங்களே இந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணலை. இப்போ விஜய்க்கு போகும்போதும் வந்து நல்ல க்ரௌடு. இது ரெண்டுமே எதை வந்து பறைசாற்றுறதுனாக்கா, நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சியினுடைய ரெஸ்பான்ஸ் தான் இந்த அளவுக்கு வந்து கட்சிகளினுடைய கூட்டத்துக்கு. இன்னொரு பக்கம் சீமான் நடத்தக்கூடிய மாநாடுகளுக்கும் நல்ல கூட்டம் வருது. அதுவும் வந்து சாதாரணமாக இல்லை. நார்மலாக அவங்க செய்கிறது தெருமுனை பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த தெருமுனை கூட்டத்துக்காகட்டும் இல்லை வந்து சில மாநாடுகள் மாதிரி நடத்துகிறாரு, அதுக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டு கழித்து பார்க்கும்போது மக்கள்கிட்ட வந்து ஆளுங்கட்சி மேலே ஒரு பெரிய அதிருப்தியும் எதிர்மனநிலையும் இருக்கிறது இதை அப்பட்டமாக நமக்கு படம் பிடிச்சு காமிக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி திமுக வந்து ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேம்பெயின், அந்த கேம்பெயின் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அதுக்கு வந்து முட்டு கொடுக்கறது வந்து இந்த மகளிருக்கு உண்டான இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை வச்சு அவங்க எல்லாம் பேசி அதுக்கு மெம்பர்ஷிப் ட்ரைவ் பண்ணுற மாதிரியும் 75 ஆண்டு கால கட்சி இப்போ தான் மெம்பர்ஷிப் ட்ரைவ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பேஸ் வந்து வீக்காக இருக்குங்கிறத யதார்த்தமாகவே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ வந்து இப்போ சமீபத்தில் முப்பெரு விழா நடத்தினாங்க. பெரியார் பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள், கட்சியினுடைய 75வது ஆண்டும் பண்ணும்போது அவங்க ஆன்டிசிபேட் பண்ணது பெரிய க்ரௌடை காமிக்கணும், செந்தில் பாலாஜியினுடைய பராக்கிரமத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதில் கூட விஜய் வந்து ரேம்ப் வாக் வருவார், இவர் வந்து அங்கேயே ஒரு ரோடு போட்டு வேனில். ஸோ நிறையா காப்பி அடாப்ட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட்டில் காப்பி அடாப்ட் அண்ட் பேஸ்ட் இவங்களுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் அந்த மழைன்னு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல கூட்டம் பூரா செதறுது. அவங்க வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வேறு பேசும்போது சொல்கிறார், அடாடாடாடா எவ்வளோ பெரிய கூட்டம்னு அவர் புலனாகின்னு அடைகிறார். கேமராவை திருப்பி இந்த பக்கம் எல்லாம் காமிச்சா வெறும் சேர்களாக இருக்குது. அப்போ இது வந்து பெரிய அளவுக்கு வந்து கூட்டப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அவங்க மாதிரி வரவங்க, இப்போ சீமான் மாதிரி ஆட்கள்லாம் மீட்டிங் நடக்கும்போது மலையிலே பேசுவார் சீமான். அங்கே இருக்கிற மக்கள்லாம் யாரும் நெவரக்கூட மாட்டாங்க, உட்காந்துட்டு அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அது கொள்கைகளுக்காக வர்றது. அது மழை இருந்தால் என்ன, வெயில் அடித்தா என்னென்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே மழைன்னு தூர்ன உடனே துண்டகானம் துணியங்கானம் அத்தனை சேர் காலியாகுது. ஸோ அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய அந்த கேம்பெயினுக்கு வந்து பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கலைங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. சார், இப்போ
தொடர்ச்சியாக இப்போ விஜயும் சரி இபிஎஸும் சரி பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா குடும்ப அரசியல் அப்படின்ற இஷ்யூவை டச் பண்ணுறாங்க. இப்போ இபிஎஸ் தொடர்ச்சியாக அதை பேசிக்கிட்டே இருக்கார். ஃபேமிலி பாலிடிக்ஸை டார்கெட் பண்ணுறார். விஜய் எடுத்துக்கிட்டோம்னா அவர் பெருசாக இஷ்யூஸ் பேசின மாதிரி நான் பார்க்கல. அவர் இஷ்யூஸை பேசினாலும் சும்மா மேலோட்டமாக டச் பண்ணிட்டு தான் போகிறார். ஆனால் ஃபேமிலி பாலிடிக்ஸ் டிஎம்கேவோட மேல் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியை ரொம்ப அக்ரெசிவாக விஜய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கார். எலெக்ஷனில் அது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவாக மாறுமா? ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்றது பெரிய ஒரு இஷ்யூவாக மாற வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் மேலே இந்த விமர்சனம் வைக்கும்போது 2 கருத்துக்கள் இருந்துச்சு. சில பேர் ஸ்டாலின் இத்தனை நாள் கட்சியில் இருக்கார், அவர் எப்படி நீ வாரிசுன்னு சொல்ல முடியும். சில ஆமாம் கருணாநிதிக்கு அப்புறம் இவரை வாரிசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் வைகோலாம் போனதுக்கு காரணமே அதுதான். ஆனால் அந்த இடத்துல புத்திசாலியத்தோட கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாருனாக்கா, உடனே அவருக்கு கொடுத்துடல. அவர் எத்தனையோ நடந்து 2009 தான் துணை முதலமைச்சர் ஆகிறார். அவர் கட்சிக்கு வந்ததுலேருந்து அவரே என்ன சொல்கிறார், 30 நான் 14 வயசுலேருந்து திமுக கொடி பிடிச்சிட்டு இருந்தேன்னார். அப்படிப்பட்டவர் அவர் 2009 தான் துணை முதலமைச்சர் ஆக்கப்படுறார். ஃபேமிலியில் அந்த டைமில் ஏகப்பட்ட ப்ரெஷர் அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருந்தால், இவர்கிட்ட இருந்தும் ப்ரெஷர், என்னை சீக்கிரமாக நீங்கள் மேலே கொண்டு வரணும். ஆனால் கருணாநிதி அவர்கள் அதுக்கெல்லாமே அந்த ப்ரெஷருக்கெல்லாம் ஆட்படாமல், ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், மக்களினுடைய சிந்தனை எப்படி போகும், என்ன ஓட்டங்கள் எப்படி போகும்னு சொல்லிட்டு அப்படியே செதுக்கி அவரும் பதப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவரையும் செதுக்கி அந்த லெவலுக்கு கொண்டு வந்தார். அதனுடைய ஒரு பலன் தான் இன்னைக்கு 19, 21, 24 தொடர்ந்து 3 வெற்றி கூட்டணியை ஸ்டாலின் அவர்கள் முன்னிருந்து இதனால் சிறப்பாக செய்ய முடிஞ்சது. ஏன்னா அது கலைஞர் உண்டு பண்ணின ஒரு சாமர்த்தியம் அவர்கிட்ட கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு இந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா, இங்கே 19 தான் உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்கே வர்றார். வரவே மாட்டேன்னாங்க, கட்சிக்கு வந்தாங்க. தேர்தலில் நிற்பீங்களான்னு, ஐயோ அதெல்லாம் நிற்கவே மாட்டேன்னாங்க, நின்னாங்க. 21 எம்எல்ஏ வானாங்க. அமைச்சர் ஆவீங்களான்னு கேட்டது, ஐயோ நாங்கள் அமைச்சரே ஆக மாட்டேன்னாங்க. 2023 அமைச்சர் ஆனாங்க. அடுத்தது 24 துணை முதலமைச்சர். அப்போ என்ன ஆச்சுன்னா, வெறும் 4 வருஷத்தில் வெளியிருந்து உள்ளர வந்தால் இன்னைக்கு துணை முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்காருங்கிறது, கட்சிக்காரங்களுக்கு நீங்கள் கட்சியினுடைய தலைவர் பதவி கூட கொடுங்க, யாரும் அதை கேள்வி கேட்க போகிறதில்லை. இன்னைக்கு உதயநிதி ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி தான் இன்னைக்கு கட்சியினுடைய தலைவர்னா, அது அந்த கட்சியினுடைய ப்ரெரோகேட்டிவ். யாரும் கேள்வி கேட்கறது யாருக்கும் உரிமை இல்லை, நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சருங்கும் போது அந்த கட்சி பதவினா கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான், அவங்க மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். இன்னைக்கு துணை முதல்வர் போது எனக்கும் சேர்ந்து துணை முதல்வர், உங்களுக்கும் சேர்ந்து துணை முதல்வர். அப்போ நம்ம எல்லாருமே இதை கேள்வி கேட்குறோம். அப்போ இன்னைக்கு ரொம்ப அப்பட்டமாக என்ன ஆகுதுன்னா, பிளேட்டில் வச்சு அப்படியே உடனே கொடுக்குறீங்க. அதனால தான் திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய சில முன்னோடிகள் கூட எங்களுக்கு கலைஞர் அளவுக்கு ஸ்டாலின் இல்லை ஏற்றுக்கன்னு சொன்னீங்க, மறுபடியும் ஸ்டாலின் அளவுக்கு இல்லை உதயநிதி, அதையும் ஏற்றுக்கங்கன்னா எங்களை என்ன மாதிரி தலைமைத்துவத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் இவ்வளோ நாள் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, இனியா ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த மக்கள்? தமிழ் மக்கள் தான். தமிழ் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சிஎம் ஆயிருக்காரு, இவர் சிஎம் ஆகிறது ப்ரெரோகேட்டிவ். ஸ்டாலினை பற்றி எனக்கு கமெண்ட் இல்லை. அவரும் வாரிசு தானே சார். இப்போ அவர் வாரிசா இல்லைன்னா அவர் சிஎம் ஆயிருப்பாரா? இல்லை, அதான் வாரிசா இருந்தால் தானே சிஎம் ஆயிருக்காரு. ஆனாலும் அதுக்கு ஒரு காலக்கெடு எடுத்துச்சு, சில பயிற்சிகள் நடந்துச்சு, சில முயற்சிகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பட்டமாக தெரியாத அளவுக்கு கலைஞர் அவர்கள் புத்திசாலியத்தோடு பண்ணார். ஆனால் இங்கே ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப எல்லாருமே அதை அப்பட்டமாக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு, கேள்வி கேட்குற அளவுக்கு, யார் என்ன தூர்வாரி பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு என் பையனுக்கு துணை முதலமைச்சர் ஆக்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு உடனே தூக்கி கொடுத்தனால இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடை தோறும் ஏறும்போது தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறாரு? நான் யார் தெரியுமா? கருணாநிதி அவர்களுடைய பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன். எப்போ தமிழ்நாடு மாதிரி வளர்ந்த மாநிலத்துக்கு, முன்னோடி மாநிலத்துக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் யாரு, நான் என்ன பண்ணியிருக்கேன், கட்சியில் என்னுடைய பணிகள் என்ன, கட்சியினுடைய கொள்கைகளை நான் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்திருக்கிறேன், எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்கேன், மக்கள் நல திட்டங்கள் என் மூலியமாக என்னென்னலாம் நடந்திருக்குது, எந்த அளவுக்கு நான் ஒரு கட்சியை ரெஜுவினேட் பண்ணியிருக்கேன்னு இதையெல்லாம் சொல்லாமல் எங்கள் தாத்தா யாரு தெரியுமா, எங்கள் அப்பா யாரு தெரியுமான்னு தான் இன்றைக்கும் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாருங்க போது, இதை விட சனாதனத்தினுடைய உச்சம் வேற என்ன இருக்கு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாரு மேடையில்? சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறார். சனாதனத்தினுடைய மொத்த அடையாளமா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. ஏன்னா அவங்க சொல்ற சனாதனம் அதுதான். உண்மையான சனாதனம் என்னங்கிறது ஒதுக்கி வச்சிருங்க. அவங்க சொல்ற சனாதனம் என்ன? பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடாது, இதுதான் சனாதனம். அதை நாங்கள் எதிர்க்கிறோம் தானே சொல்றீங்க.
திமுகவும் அதைத்தான் சொல்லுது, கூட்டணி கட்சியும் திருமாவளவன் அவர்கள் மேடைதோடு இதைத்தானே முழங்குறாரு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு கருணாநிதி ஐயாவுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவுடைய மகன்கிற தவிர வேற எந்த தகுதியாவது இருக்கா? எந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டியா இருக்கா? அவரே சொல்ல மாட்டேங்கிறாரே. அப்போ நீங்க சனாதனத்தை எதிர்க்கிறவங்க என்ன பண்ணணும்? திரும்பி இந்த சைடு பார்த்து திமுகவை இல்ல திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கணும் முத வேலையா. இன்னொரு கேள்வி, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு எதிரான ஒரு அரசியல் அதை 2 பேர் கையில் எடுக்கிறாங்க. ஒன்று விஜய், இன்னொன்று இபிஎஸ். ஸோ இப்போ ஃபேமிலி பாலிடிக்ஸ்க்கு எதிராக வாக்களிக்கணும்னு மக்கள் நினைச்சாங்கன்னா யாருக்கு ஓட் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு ஒரு விஜய் எடப்பாடி அப்படின்னு நீங்கள் வைக்கும்போது யாருக்கு நம்ம வாக்களிச்சா வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மனநிலை என்னடா இந்த அளவுக்கு அப்பட்டமாக தட்டில் வச்சு தூக்கி கொடுக்குறீங்க. நாளைக்கு இப்போ இந்த 2026 தேர்தல் முடித்தாலும் அடுத்தது உதயநிதி தான் கொண்டு வராங்க. சப்போஸ் இன்கேஸ் டிஎம்கே ஜெயிக்குமானால் உதயநிதி தான் முதலமைச்சர். அது திமுகவுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டுங்கிறேன் நான். உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தாமல் தேர்தலை சந்திச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு வாய்ப்பு இருக்குமே ஒழிய, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மையப்படுத்தி போக 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 அவங்களுக்கு பெரும் தோல்வி வரும். காரணம் என்னன்னு சொல்றோம்னா, நடுவில் வினோத் பாபுன்னு ஒருத்தர் வந்தார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீல் சேர் கிரிக்கெட் விளையாண்டு உலகக்கோப்பை ஜெயிச்சுட்டு வந்தேன்னு போய் பார்த்தாரு, ஞாபகம் இருக்கா? இவர் தான் விளையாட்டுத்துறை மந்திரி, துணை முதலமைச்சர். அப்போ ஒரு ஆள் ஒரு 420 ஒரு கப்பை ஒரு கைலாங்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு துணை முதலமைச்சர் கூட போய் பார்த்து நின்று ஆமா நான் ஜெயிச்சேன் போட்டோ எடுத்துக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி என்னங்கிறது இந்த ஒரு உதாரணத்துல இருந்து புரிஞ்சுக்க வேண்டாமா? இது வரைக்கும் எத்தனையோ நிகழ்வு. அப்ப இவர் பார்த்தாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பார்த்து சிஎம் கட்டியும் போட்டோ. அப்போ எந்த மாதிரி ஆளுங்கிறத அப்பட்டமா மக்களுக்கு தெரியுது இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஆட்சியை வரக்கூடாதுன்னு மக்கள் கோவத்துல ஒரு ஓட்டு போடலாங்கும் போது 2 ஆப்ஷன் இருக்கு, ராதர் 3 ஆப்ஷன் இருக்குங்க. எடப்பாடியும் இருக்காரு, விஜயும் இருக்காரு, சீமானும் இருக்காரு. நான் சீமானையும் இதை டிஸ்கார்ட் பண்ண விரும்பல. அப்போ இந்த 3 பேர்த்தையும் வைக்கும்போது மக்கள் என்ன பார்வையை பார்ப்பாங்கன்னா, யாருக்கு வாக்களிச்சா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கும்? ஏன்னா பொதுவாகவே பொதுஜன புத்தி என்னன்னா, ஓட்டு வேஸ்ட்டாக போயிட போகுதுன்பாங்க. நீ யாருக்கு பார்க்குற, ஜெயிக்கிற கட்சிக்கு போடணுங்கிற ஒரு மனநிலை இருக்குது. அப்படி இந்த 3 பேர்த்தையும் நம்ம வச்சு நம்ம கால்குலேஷனில் பார்க்கும்போது இன்னைக்கு எட்ஜோட ஒரு திமுகவை வீழ்த்தக்கூடிய அதிக அளவு ஒரு செல்வாக்கோட இருக்கக்கூடிய கூட்டணி எதுனாக்கா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தான் இந்த 3ல பிரதானமாக இருக்குது. அப்போ இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் பெரிய அளவுக்கு கூட்டம் வந்தால் கூட, அவங்களுடைய பேச்சுக்கு ஈர்ப்பு இருந்தால் கூட, ஜெயிக்க வேண்டிய கட்சியாக பார்க்கறது மக்கள் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பார்ப்பாங்க. அப்போ இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கும் போது யாரை உட்கார வைக்க முடியும்னு பார்க்கும்போது அதில் பெஸ்ட் பாசிபிலிட்டி ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸாக இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வையில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 2 அலையன்ஸ் இருக்குது. ஒரு சைடில் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தளவில் இன்னும் அந்த ஃபைனல் அலையன்ஸ் அப்படின்றது இன்னும் சீல் ஆகலை. இன்னும் சில கட்சிகள் உள்ளே வரலாம் அப்படின்ற சூழல் இருக்குது. அதுபோக உள்ள சில குழப்பங்களும் இருக்குது. டிடிவி அவர்கள் வெளியே போய் கொஞ்சம் கோவமாக பேசிகிட்டு இருக்கார். ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப மேபி வரலான்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. பிஎம்கே ஏதாவது ஒரு ஃபேக்ஷன் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, டிஎம்டிகே உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று. அப்புறம் சின்ன மோதல்களும் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் அலையன்ஸ்னு பார்க்கும்போது திமுக அலையன்ஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அங்கேயும் பிரச்சனை இருக்குது. குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக போக்குவரத்து தொழிலாளர்கள் கூட நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சண்முகம் அவர்கள் காட்டமான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. ஸோ திமுக மேலே கம்யூனிஸ்டுகள் அழுத்தம் போடுறாங்க. அதே மாதிரி காங்கிரஸுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதே போல் விசிகேவும் அந்த கோரிக்கையை முன் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ பெரிய அளவில் வெளியில் தெரிலனாலும் திமுக கூட்டணிக்குள்ளே சில மோதல்கள் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது வெளியே தெரியாமல் இல்லை, அப்பட்டமாகவே வெளியே தெரியுது. ஏன்னா திருமாவளவன், அதாவது இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நான் என்ன பார்க்குறேன்னா, கேப்ரியல், தான் ஜெயிக்கிறதுக்கு கட்சிகள், கூட்டணி கட்சிகள் தேவை. ஆனால் அதே சமயம் எந்த ஒரு கூட்டணி கட்சியும் பலமாயிடக்கூடாது தனிப்பட்ட முறையில். இதில் ரொம்ப டாக்டிக்கலாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காகவும் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் எடுத்திங்கன்னா எல்லா இதுக்கும் கேள்வி கேட்பார், எல்லாத்துக்கும் இது பண்ணுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா கூட்டணி தர்மன் போய் சரண்டர் ஆயிடுவார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார். அப்போல்லாம் எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் போய் எந்தெந்த கள்ளச்சாராய சாவில் செத்ததெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றார். பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போய் பார்த்தோம், யார் யாரை பார்த்தங்கிறதெல்லாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த கள்ளச்சாராயத்தை பற்றி கூட யாரும் கேட்கல. ஐயா எப்படியாவது டாஸ்மாகை மூடிறீங்க ஐயான்னு தான் என்னை கேட்டாங்க. இந்த டாஸ்மாக் இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதனால தான் இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு அளவு கடந்த மரியாதை, பேரன்பு திருமாவளவன். இப்போ ரீசெண்டாக பண்ணாரா? இப்போ சமீபமாக ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பண்ணுது.
கடைசீட்ல பார்த்தா திமுக தலைவரே ஸ்டேஜ் வச்சுட்டு சார் அதான் சொல்ல வரேன். கடைசீட்ல பார்த்தா ரைட்டும் லெஃப்டும் யாருன்னா டிகே இளங்கோவனும் ஆர்எஸ் பாரதியும் உட்கார்ந்துக்கிட்டு பந்த தூக்கி எங்க போட்டாரா? மத்திய அரசே நீ வந்து இந்தியா பூரா வந்து நீ மதுவிலக்கு கொண்டு வந்தா தமிழ்நாட்டில் நாங்களும் மூடிடுவோம். அதுக்கு எதுக்குங்க? இதுக்கு மூட்டை அரிசி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே இதுக்கு. அப்போ நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் ப்ராபிகேஷன் வருதுன்னா உங்களுக்கு போராட்டமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு போகுது. அடுத்தது வேங்கை வயல் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு? திருமாவளவன் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு யார் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களோ அவங்களே இன்னைக்கு குற்றவாளியாக்கி நிறுத்தியிருக்காங்க. எங்கேயாவது திருமாவளவன் அவர்கள் இதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? போராட்டம் பண்ணியிருக்காங்களா? அதை விடுங்க. இப்போ சென்னையில் சமீபமாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும் அதில் எந்த மாதிரி சமூக மக்கள் அதில் இருக்காங்கன்ட்டு. 12 மணிக்கு போய் பார்க்குறாரு நைட்டு. அதுக்கெல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேன் அவரை. அவர் என்ன சொல்கிறார்? இல்லை நாளைக்கு வந்து நான் முதல்வரை வந்து வேற ஒரு விஷயமா எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, இதை நான் உங்களுடைய கோரிக்கையை வந்து நான் வலியுறுத்துறேங்கிறார். அவங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? எங்களை வந்து பர்மனன்ட் பண்ணணும், சம்பளம் குறையக்கூடாது, அரசாங்க ஊழியர்களுக்கு உண்டானங்கிறது தான் மெயின். பர்மனன்ட் பண்ணணும். 2-3 நாள் கழிச்சு அவருடைய பிறந்தநாள் விழாவில் என்ன பேசினார்? பர்மனன்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறார். திமுக கூட இந்த அளவுக்கு மோசமாக பேசல. எல்லாரும் வந்து முதுகில் குத்துவாங்கன்னு பேர். திருமாவளவன் அவர்கள் நெஞ்சிலே குத்திட்டார் அந்த மக்கள். அப்போது நீங்கள் அவர் என்ன சொல்கிறார் உடனே? காரணம் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குலத்தொழிலாக மாறிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கே போராடிட்டு தூய்மை பணியாளர்களை பூரா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை பூரா கூப்பிட்டு வாங்க, என் கட்சியில் உங்களுக்கு எல்லாம் நிர்வாகிகள் பதவி கொடுக்குறேன், மாதமான உங்களுக்கு 30-35,000 ரூபாய், இப்போ நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அதை கொடுக்குறேன், 2 வருஷம் நான் உங்களுக்கு சம்பளம் தரேன், அதுக்குள்ளார இந்த தொழிலை பூரா நீங்கள் மாற்றிக்கிங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவர் காலில் விழுந்திருப்பேன். நான் காலில் விழுந்திருப்பேன். இந்த அளவுக்கு ஒரு அரசியல் தலைவர் இல்லையென்று. ஆனால் நீங்கள் எந்த ஒரு மாற்று ஏற்பாடும் செய்யாமல் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் பர்மனண்ட்டே பண்ணக்கூடாதுன்னா குலத்தொழில்னாக்கா, இப்போ இன்னைக்கு கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தார், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி, இதெல்லாம் உங்களுக்கு குலத்தொழிலா தெரியலையா? அப்போ குலத்தொழிலா வந்து சீஃப் மினிஸ்டரா வேணா வந்துகிட்டு இருக்கலாமா? குலத்தொழிலா இது குலத்தொழில். இந்த குலத்தொழிலை ஏன் எடுத்து நீங்கள் போராட மாட்டேங்கிறீங்க? அப்போ எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய கோர் ஓட் பேங்கை சீட் அங்கே கூட வாங்கணும், கூட்டணி தர்மங்கிற பேரில் இழக்கிறார். அடுத்தது இதே நீங்கள் வந்து வாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு சாம்சங் போராட்டத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும். ஒவ்வொரு போராட்டத்தையும் இன்னைக்கு திமுக அரசாங்கத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு ஊர்வலத்துக்கு அனுமதி கிடைச்சதா இல்லையா? கம்யூனிஸ்டுகளுடைய செஞ்சட்டை ஊர்வலத்துக்கு அனுமதி கிடைச்சதா? இல்லை. அதனால தான் அவர் சிபிஎம்னுடைய முன்னாள் தலைவர் என்ன சொன்னார்? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குதா தமிழ்நாட்டில்னு கேட்டார். அப்போது சிபிஎம்மும் எங்கேயாவது வந்து தொழிலாளர் நலன் சார்ந்து போராடி அவங்களுக்கு உண்டான உரிமையை வாங்கி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறாங்களா? அப்போ அவங்களுடைய கோர் ஓட் பேங்கையும் நாசம் பண்ணுறாங்க. காங்கிரஸ் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி சிவா என்னென்னலாம் பேசினார் காமராஜர் ஐயாவை பற்றின்னு தெரியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி காங்கிரஸ்னாவே தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு அரசியல்வாதி, ஒரு தூய்மையான ஒரு அரசியல்வாதினா காமராஜர் மாதிரி இருக்கணுங்கிறதான் எல்லாத்துக்குமே பேர். அந்த காமராஜரை எவ்வளோ உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசினாருன்னு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட காமராஜர் அடகு வச்சுக்கிட்டு திமுக கூட்டணியில் சீட்டு வாங்குறதுக்காக உட்காந்துருக்குது காங்கிரஸ். சமீபத்தில் நம்ம இப்போ இந்த கிரீஷ் சோடன்கர் வந்தார். அவர் மேடையில் வச்சுக்கிட்டே சொல்கிறார், நாங்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணது 125 சீட்டு நம்ம வந்து கண்டெஸ்ட் பண்ணணுங்கிறார். அப்போது அவங்களுக்கு வந்து இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கே வந்து இன்றைக்கி ஒரு முரண்பாடான ஒரு சிந்தனையில் இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. சரி, இப்போ திமுகவை பொறுத்தளவு நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, சிறிய கட்சிகளை அவங்க கபலீகரம் பண்ண முயற்சி பண்ணுறாங்கிறது ஓரளவுக்கு அதான் மறைமுகமாக சொல்கிறீங்க. அவங்களோட ஓட்ஸை உள்ளே வாங்குறாங்க, அவங்கள பலவீனப்படுத்துறாங்கன்னு. சிறிய கட்சின்னு இல்லை, இப்போ காங்கிரஸ் என்ன படுத்திருக்காங்க, சின்ன கட்சின்னே சொல்ல முடியாது. சரி, அதை பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ திமுக வந்து இந்த கட்சிகளை ஃபோர்ஸ் பண்ணி அலைன்ஸில் இருங்கன்னு சொல்லல. அவங்க நினச்சாங்கன்னா பிரிஞ்சு போயிடலாம். இப்போ இந்த அலைன்ஸால் அவங்களுக்கு லாபம் இல்லை, திமுக கிட்ட நம்ம இழந்துட்டு தான் இருக்கோம்னா அவங்க வெளில போயிடலாம்ல. ஸோ அவங்க அலைன்ஸில் இருக்காங்கனாலே ஏதோ ஒன்று கிடைக்குது. திமுக அவங்களுக்கு ஏதோ டெலிவர் பண்ணுறாங்க இல்லையா? ஓட்ஸாவோ வெற்றியோ டெலிவர் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதனால் இது திமுக நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. அவங்களுக்கு வெளில போகிறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்கு. கட்டாயமா இதில் வந்து இவங்களும் உடன்பட்டு தான் அங்கே இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று அவங்களை இழுத்து பிடிக்குதுன்னா, இன்னும் 8-10 மாதம் பவர் இருக்குது. அப்போ பவர் இருக்கும்போது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதே வந்து இந்நேரம் எதிர்கட்சியாக இருந்து இங்கே இந்த கூட்டணி இருந்துச்சுன்னு வச்சுங்க, என்னைக்கோ 4-3 செதறி ஓடி போயிடும். அப்போ இன்றைக்கி கூட காங்கிரஸ் என்ன ஒரு ஐடியா வச்சுருக்காங்கன்னா, இப்போ ஒரு 125 சீட்டு நாங்கள் கூட்டணியில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா எந்த அர்த்தத்தில் கேட்குறாங்க? நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் பல தடவை நம்ம பேசியிருக்கோம், வன்னி அரசே சொல்கிறார் 25 சீட்டு வேணும்னு. பக்கமாக திருமாவளவன் கடலூரில் பேசும்போது என்ன சொன்னார்? திமுக குழுற 100 ஓட்டில் 25 ஓட்டு நம்ம ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் ஒழுவணுங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? 25% ஓட்டு எனக்கு இருக்குதுங்கிறார்.
அந்த அளவுக்கு எனக்கு சீட்டு வேணுங்கிறார். சண்முகமும் என்ன சொல்கிறாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன தடவை நீங்கள் பூச்சாண்டி காமிச்சு கையெழுத்து போட்டால் சரித்திரத்திலே கையெழுத்து போட்டதில்ல, இந்த தடவை வேலைக்காகாது, உங்கள் சீட்டை குறைச்சிக்கிட்டுனாச்சுக்கு நீங்கள் எங்களுக்கு சீட்டை கொடுத்தாகணுங்கிறார். அப்போது எல்லா இடத்துலையும் வந்து இவ்வளோ பெரிய முட்டுக்கட்டை இருக்குது. அப்போ இது வந்து ஒரு எரிமலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பீரிட்டு வெளிச்சு வருமோ அது அப்போ தான் வருங்கிறல, அதுக்கு முன்னாடியே வந்து உள்ளார இருக்கக்கூடிய அந்த தீ குழம்பு வந்து அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொதிநிலையில் இருக்குது. என்னைக்கு இது எரிமலையாட்ட வெடிச்சு வருங்கிறது தெரியாது. அதை தடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த 8 மாத ஆட்சி கையில் இருக்குதுங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ விசிகேவும் காங்கிரஸும் ஒரு ஸ்டாண்டில் கிளியராக இருக்காங்க. அதாவது என்னென்னா அதிகாரத்தில் பங்கு வேணும், கிளியராக இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், சில தலைவர்கள் அங்கே அந்த விருப்பத்தோட அந்த கோரிக்கையோட இருக்காங்க. ஸோ இப்போ 8 மாதம் அதிகாரம் இருக்குது, ஸோ இப்போ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு வச்சுப்போம். எலெக்ஷன் கிட்ட வரும்போது அந்த கோரிக்கையை ஸ்ட்ராங்காக முன்வைத்து அலையன்ஸை உடைக்கிற அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த 2 கட்சிகளும்? கட்டாயமாக எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ஏடிஎம்கே பிஜேபி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து போய் ஒரு பெரிய மாநாடு காமிச்சு ஒரு 2 மாநாடை முடிச்சிட்டாரு. அப்புறம் போய் கூட்டத்தை காமிக்கிறாரு. சனிக்கிழமை போய் கூட்டத்தை காமிக்கிறாரு. சீமான் அவர்களும் வந்து அந்த போராட்டத்தை வந்து ஒரு வித்தியாசமான வழிமுறைகள்லாம் போராட்டம் முன்னெடுக்கிறார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அவருடைய ரூட் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து இவங்க எல்லாருமே இப்போ அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க பூராமே வெயிட் அண்ட் வாட்ச் கேமில் தான் இருக்காங்க. ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் சொல்லும் போதே திருமாவளவன் வந்து கோச்சிக்கல, வருத்தப்பட்டார். என்னையா இதை போய் அப்பட்டமாக சொல்கிறேன், இது வந்து தனியாக நம்ம 2 பேர் பேசிக்க வேண்டியது வந்து ஓப்பனாக சொன்னால் இதுக்கு வந்து திமுக யுக்தி எடுத்துட மாட்டாங்களா கையிலன்னு அவர் ஆதங்கப்பட்டு தான் வெளியே சொல்கிறார். அவர் டிவி கழிச்சதெல்லாம். அப்போ இன்னைக்கு இப்போ அந்த திமுகவில் இருக்கிற கூட்டணி எந்த ஒரு கட்சி இன்னைக்கு எங்கேயாவது கொள்கை கூட்டணி இருக்கா? திமுக வேணால் சொல்லுவாங்க நாங்கள் கொள்கை கூட்டணின்னு. அது உண்மையாக மக்களுக்கு தெரியுமா? கொள்கை கூட்டணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஏன் வந்து நீங்கள் கம்யூனிஸ்ட் சிபிஎம்க்கு 15 கோடி கொடுக்குறீங்க, சிபிஐக்கு 10 கோடி, இவர் நம்ம கொங்கு நாடு ஈஸ்வரனுக்கு 15 கோடி? அது இல்லாமல் இப்போ முத்தரசன் சமீபமாக பேசின வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் அக்கௌண்ட்டில் வாங்கினோம், இருக்கிற கட்சிகளுக்கு பூராமே திமுக காசை கொடுத்து அவங்களாம் அண்ணா அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காங்கன்றார். அப்பட்டமாக முத்தரசன் பேசுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? எல்லா கட்சிக்கும் திமுக காசை கொடுத்து கூட்டணியில் வச்சிருக்குங்கிறதா முத்தரசன் சொல்கிறார், நம்ம சொல்லலை, அவர் சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல இருக்கும்போது எங்கே போய் இது போய் கொள்கை கூட்டணி? அப்போ இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க பூரா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பவர் முடியறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அடுத்தது எங்கே வந்து இப்போ திமுக தோக்குறதுக்கு இப்போ எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு சமிக்கை தெரியுது. அதனால தான் பாருங்கள் இப்போ எல்லாருமே என்ன பேசுகிறாங்க, நாங்களும் தான் அந்த போராட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்கலையா, இதை எதிர்த்து கேள்வி கேட்கலையா, திராவிட முன்னேற்ற கழகம் இதை கொண்டு வந்து கேட்டது முதல் கேள்வியே நாங்கள் தான். இப்போ என்னன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இப்போ என்ன போட்டா போட்டினா, இந்த திமுக கொண்டு வந்த மக்கள் விரோத திட்டங்கள் எல்லாம் எதிர்த்து நான் முதல் குரல் கொடுத்தனா நீங்கள் முதல் குரல் கொடுத்தனாங்கிற அந்த போட்டியில் இருக்காங்க. இப்போ நம்மளுடைய பார்வை என்னன்னா, அதை எடப்பாடி கேட்கலாம், ஏன்னா எதிர்கட்சி, விஜய் கேட்கலாம் எதிர்கட்சி, சீமான் கேட்கலாம் எதிர்கட்சி, ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? அடிப்படையில் என்ன? ஏன்னா நீங்க தான் அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து ஓட்டு கேட்டதே. இப்போ கூட திரும்ப என்ன சொல்றாரு, 25% நம்மளுடைய ஓட்டு அங்கே சிந்தாம செதறாம விழுவணுங்கிறார். அப்போ இதையெல்லாம் ஓட்டு வாங்கி நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்களே நீங்க போய் கேள்வி கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்? திமுகவை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியும் பார்த்து கேட்கணும். இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய அத்தனை மக்கள் விரோத போக்குக்கும் 100% பங்கு கூட்டணி கட்சிகளுக்கும் உண்டு. அதை வந்து நாங்களும் தானே கேள்வி கேட்குறோம், ஜால்ஜாப் வேலையெல்லாம் எங்கள் வேலையாக. அப்போ இந்த கட்சிகள் பூரா என்னன்னா, நாளாக நாளாக அந்த பவர் முடிய எந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அங்கே போகிறதுக்கு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு டைம் எடுக்காது. ஏன்னா அது கொள்கை கூட்டணி இல்லை, அது வந்து ஏதோ ஒரு கம்பல்ஷனில் ஏதோ ஒரு பசையில் வந்து அங்கே ஊட்டி கிடக்கு. அப்போ அவங்களுக்கு எங்கே போய் சேர்ந்தா வந்து வெற்றி கிடைக்குமா? இப்போ சொல்லுவாங்களே எத்த தின்னா பித்தம் தீருங்கிறவாங்க, அந்த மாதிரி எங்கே போய் சேர்ந்தா நமக்கு சீட் அதிகமாக கிடைக்கும், அதிகமான எம்எல்ஏக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அங்கே போயிடுவாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் இது இந்த கூட்டணி திமுக கூட்டணி வந்து இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு வந்து இது பெரிய அளவுக்கு பயணிக்காதுங்கிறது என்னுடைய பார்வை. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.